ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா வீட்டுக்கு திரும்பிட்டாமா. சந்தோஷம் சார். நல்ல வேளை கருணாகரன் சாரே வந்து ஆபரேஷன் பண்ணது. எல்லாம் ஸ்னேகாவோட வேலை தான் சார். நான் ஒண்ணும் பண்ணல. என்னம்மா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? நீயும் துவாரகேஷும் ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்ட உடனே நீ ஒரு வார்த்தை கேட்டேன்னு தயங்காம பண்ணினாரா இல்லையா? ஸ்னேகா உதவின்னு கேட்டா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் வந்து செஞ்சுவார் போல இருக்க. அந்த அளவுக்கு ஸ்னேகா மேல பாசம் வச்சிருக்காரு. இது உங்களுக்கு புரியுது, ஆனா இவளுக்கு புரியலையே. அதான் வருத்தமா இருக்கு. அவருக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லணும் கூட தோணல பாருங்க. ஸ்னேகாவுக்கு இதெல்லாம் தெரியாம இல்ல சார். ராகவனுடைய கோபம் இவளை தடுக்குது. எனக்கு என்ன கோபம் தெரியுமா? இவ போய் கேட்ட உடனே ஒரு வார்த்தை அவர் மறுத்து பேசல. ஒரு நயா பைசா வாங்கினாரா சார்? ஃப்ரீயா வந்து பிரியாக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்காக ஒரு நன்றி கூட இவளால சொல்ல முடியாது. ஸ்னேகா, இவ்வளவு சுயநலமா இருக்காத. எனக்கு புரியுது உன்னை சுத்தி ஒரு வேலி போட்டிருக்காங்கன்னு. உன்னால அதை தாண்டி இங்க வர முடியாது. என்ன, ராகவனுக்கு அவரை பிடிக்காதவங்களை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியாது நான் நினைக்கிறேன். ஆனா அதையும் மீறி உனக்குன்னு சில கடமைகள் இல்ல. அதை நான் மறக்கல அங்கிள். ஆனா எங்க அம்மாவோட சாவுக்கு காரணமானவர்கிட்ட நான் போய் நன்றி சொல்ல விரும்பல. எத்தனை காலம் தான் இப்படி சொல்லிட்டு இருப்ப ஸ்னேகா? அப்படியே ராகவனை ஃபாலோ பண்ற போல இருக்கு. அவர்தான் என் தங்கச்சியை கையால அடிச்சு கருணாகரன் கொண்டுட்டாரு அப்படின்னு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி திரும்ப 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 அதே சொல்லுவாரு. நீ அப்படி பேச ஆரம்பிச்சிட்ட. அங்கிள். ஸ்னேகா, சாரி, நான் உன்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசதான் ஆகணும். எனக்கு வேற வழி தெரியலமா. இப்ப நீ உங்க அப்பாவை தட்டிக்கிறதுனால உங்க அம்மா திரும்பி வந்துருவாங்களா? அதான் அவர் செஞ்ச தவறுக்கு இத்தனை வருஷம் ஜெயில இருந்துட்டார்ல சார். செய்யாத தப்புக்கு சாரி, செய்யாத தப்புக்கு. இது அத்தனையுமே அந்த முத்துலட்சுமியோட சதின்னு எல்லாருக்குமே தெரியுமே. ஏன் நீ மட்டும் யோசிக்க மாட்டேங்கிற? அன்னைக்கு எப்படி உங்க அத்தை பிளான் பண்ணி உனக்கு கோயில் காமிச்சாங்க? அங்க கருணாகரனை சந்திச்சல, உன் அத்தையை நம்பிதான் அங்க வந்தேன்னு அடிச்சு சொன்னல. அதே மாதிரிதான் கருணாகரன் முத்துலட்சுமி நம்பி சில காரியம் பண்ணிருக்காரு. அது அவ்வளவுதான். இதை தாண்டி நீயே யோசிக்க மாட்டேங்கிற. எது கேட்டாலும் மாமா சொல்லிட்டார், மாமா சொல்லிட்டார், இதே சொல்லிட்டு இருக்க. உனக்குன்னு சுயசந்தனை கிடையாது. ஏன் அவரை பார்த்து பயப்படுற? பாசவை, ஆனா கண்மூடித்தனமா பாச வைக்காத. ஸ்னேகா, வார்த்தைக்கு வார்த்தை கஸ்தூரி ஏன் அம்மா, கஸ்தூரி ஏன் அம்மான்னு சொல்றியே. ஏம்மா உங்க அம்மா மேல இருக்கிற பாசத்துல உங்க அப்பாவை புறக்கணிக்கிற நீ? இன்ஃபேக்ட் அந்த ஹாஸ்பிடல் ஓ சொத்துமா, அதே மறந்துட்டியே. அதையேமா விட்டு வச்சிருக்க? ஆமா ஸ்னேகா, முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டல் அது உன் சொத்துமா. அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கஸ்தூரிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. உங்க அம்மாவுடைய மூச்சு காத்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்குமா? இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? இத பார் ஸ்னேகா, இப்படி முட்டாள்தனமா எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி கேள்வி கேட்காத. முதல்ல இந்த கேள்வி கேட்கறத நிறுத்து. ஒரு திடமான முடிவுக்கு வா. எப்ப பார்த்தாலும் திருப்பிடிச்சு உட்கார்ந்திருக்க பாரு. இத முதல்ல நிறுத்து. அந்த ஹாஸ்பிட்டலை மீட்கிறதுக்காக கருணாகரன் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுமா? இத பார், முதல் வேலையா தயவு செஞ்சு டாக்டர் கருணாகரன் கிட்ட போய் நன்றி சொல்லு. நீங்க என்னதான் கன்வின்ஸ் பண்ணாலும் இப்ப நான் அவரை போய் பாக்குற மனநிலைமையில இல்ல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா யோசிக்கிறேன். வரேன் அங்கிள், வரேங்க. ஏய் ஸ்னேகா, அவளை விடுங்க சார். அவ கொஞ்சம் டைம் கேக்குறா. கண்டிப்பா அவ மனசு மாறும். நிச்சயம் அவ கருணாகரனை போய் பார்த்து நன்றி சொல்லிட்டு வருவா பாருங்க. உமா, உமா. என்ன அத்தை? இங்க பாரு, ராஜுவ பாரு, ஏதோ மோட்டு வளைய பாத்துட்டு இருக்கா. ஆபீஸ் பிரச்சனை அந்த அளவுக்கு அவரை படுத்துது அத்தை. இடையில கொஞ்ச நாள் நல்லா தேறி இருந்தார் அத்தை. ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ என்னவோ தெரியலையே. எனக்கு தெரியும், நல்லாவே தெரியுமே யார் கண்ணு பட்டுச்சுன்னு. ஸ்னேகா, துவாரகேஷ், சரவணன், மீனா, இவங்க 4 பேரு கண்ணுதான் அத்தை. அவங்க கண் திருஷ்டி பட்டு இப்படி கலங்கி போய் நிக்கிறாரு. ஒரு சிரிப்பு இல்ல, சந்தோஷம் இல்ல. என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. பாதி சொல்றாரு, பாதி முழுங்குறாரு. டேய்,
என்னடா எப்பவுமே கலகலப்பா இருப்பியே, அந்த சந்தோஷம்ல எங்கடா போச்சு? நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருந்தது கம்பெனி. பழைய தகரடப்பா மிஷினை வச்சு ஓட்டிக்கிட்டு பேங்க் லோன் கூட கட்ட வக்கு இல்லாம, கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் கூட இல்லாம, நான் போய் புது மிஷின் ஆர்டர் பண்ணி வெப்சைட் ஆரம்பிச்சு பேங்க்ல உட்காந்து பேசி பழைய லோன்லாம் தள்ளுபடி பண்ணி ப்ரொடக்ஷனோட ரேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணி நஷ்டத்தை குறைச்சேன். என் அறிவுக்கும் என் டேலண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி கம்பெனியை ஒரு படி மேலே கொண்டு வந்தேன். அதெல்லாம் எங்களுக்கே தெரியுமேப்பா. இப்போ எல்லா முயற்சியும் வீணா போச்சம்மா. இந்த 3 மாசத்துல சம்பளம் உயர்வு வாங்கி எந்த அளவுக்கு மேலே வந்தனோ அதை விட வேகமா என் கையை பிடிச்சி தரன்னு கீழே இழுத்து விட்டாங்க துவாரகேஷும் சரவணனும். ஒருத்தன் தம்பி, இன்னொருத்தன் மாப்பிளை. ஒருத்தன் முதுகுல குத்துனா இன்னொருத்தன் நெஞ்சில குத்துறான். வருத்தப்படாதீங்க. உன் திறமைக்கும் தகுதிக்கும் இதை விட ஒரு நல்ல கம்பெனி வரும்டா. இதுக்கெல்லாமா வருத்தப்படுவாங்க? பிரச்சனை ஏதாவது சீரியஸா பெரிய பிரச்சனையா இருந்தா பரவாயில்லமா. ஒரு சாதாரண லோன் விஷயம், அது அந்த சரவணனுக்கும் தெரியுமா, எனக்கும் தெரியும். அவன் வேணும்னே இழுத்தடிக்கிறாமா. அவன் கேட்ட எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்தாச்சுமா. ஆனா அதுக்கும் அவன் செய்ய மாட்டேன்னு சொல்றான். எல்லாத்துலயும் இது நோட்ட அது நோட்ட இது நோல்லன்னு காரணம் சொல்லிட்டு இருக்கான். ஃபாரின்ல ஆர்டர் பண்ணி மெஷினரிஸ்லாம் வந்து ஹார்பர்ல தூங்கிட்டு இருக்கு. லோன் வாங்காம அவங்களுக்கு செட்டில் பண்ண முடியாம எல்லாமே அப்படியே அங்க இருக்கு. அதனாலதான் எம்டி என்ன கையாளாகாதவன் என்னென்னமோ பேசிட்டாருமா. ரொம்ப கேவலமா இருக்குமா. வேணும்னே பண்றாரு அந்த சரவணன். இங்க வந்து மீனா விஷயத்துல இவர்கிட்ட அவமானப்பட்டத மனசுல வச்சுக்கிட்டு வேணும்னே பண்றாரு. ஒரு சின்ன பிரச்சனை அதை ஊதி பெருசாக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இங்கேருந்து துவாரகேஸ்வர் ஸ்னேகாவை போய் இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லி அவங்க மனசுல விஷத்தை ஏத்துறாங்க. துவாரகேஷ் போட்டு விடுற விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு சரவணை என்ன பழி வாங்குறாமா. 2 பேரும் கூட்டு என்ன முட்டி போட வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு பாக்குறாங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. நடக்கவே கூடாது. யாருக்கும் நீங்க அடிப்பணியவோ தலை வணங்கவோ கூடாதுங்க. இது நம்ம பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்ங்க. அட போமா, கம்பெனிக்கு உண்மையா இவ்வளவு தூரம் உழைச்சு கடைசியா கெட்ட பேரை வாங்கிட்டேனே. அந்த ஒரு விஷயத்த என்னால பொறுத்துக்க முடியல. அத்த, உடனே ஏதாவது பண்ணுங்க அத்த. இல்லன்னா நானே இந்த பிரச்சனையில மீனாவுக்கு எதிராக இறங்க வேண்டியதா. ஐயோ ஐயோ, வேண்டாமா வேண்டாம். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நான் போய் பேசுறேன். நான் சொன்னா மாப்பிள்ள கண்டிப்பா கேட்பாரு. அந்த லோனை நான் வாங்கி தரேன். அது என் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். அவன் கிழிப்பா. முதல்ல லோன் வாங்கி தர வழியை பாரு, அப்புறம் பேசிக்கலாம். பாருங்க அத்த, உங்களுக்கு 2 நாள் தான் டைம். சீக்கிரமா ஷியாம்லானா யாருன்னு காட்டுங்க. இல்லனா உமா யாருன்னு காட்ட வேண்டியதாயிடும். எனக்கு புரியல ஸ்னேகா, நீ ஹாஸ்பிட்டல் செஞ்சது நியாயமா? உனக்கு மட்டும் தான் அவமான ரோஷன்லாம் இருக்குமா? சம்பந்தமே இல்லாம இப்ப நீ என்ன பேசிட்டு இருக்க? சம்பந்தமே எல்லாம் பேசல. நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தோடனே கர்ணகர மாமா பாக்குறதுக்கு எப்படி விழுந்தடிச்சிட்டு போனோம். அப்ப எங்க போச்சு உன் மான ரோஷன்லாம்? எங்க போச்சு உன் தன்மானம்? தூங்க போயிடுச்சா இல்ல தொலைஞ்சு போயிடுச்சா? நீ கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் உடனே ஒத்துக்கிட்டாரு. இதான் சாக்குன்னு அவரு சில டிமாண்ட்ஸ் வச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? அப்ப தெரியல அவர் கொலைகாரன்னு. உங்க அம்மா கொண்டு வந்து தெரியலையா? உனக்கு அப்ப மட்டும் கடவுளா தெரிஞ்சாரா? இது மட்டும் எப்படி ஸ்னேகா? இப்ப எதுக்கு இவ்வளவு லெக்சர்? ஆபரேஷன் முடிஞ்சோடனே ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லியிருந்தானா அந்த 2 வார்த்தையில அவர் மனசு குளிர்ந்து போயிருக்கும். இங்க பாரு, நான் இப்படிதான். நான் அவர் கூட பேசாதப்பவே, எனக்கும் அவருக்கும் நடுவுல எந்த சம்பந்தமும் இல்லாதப்பவே உங்க வீட்ல யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் அவரை போய் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளவுதான். இந்த தேவையில்லாத அவஸ்தெல்லாம் தேவையா எனக்கு? மனசாட்சி இல்லை உனக்கு? பெத்த அப்பா இவ்வளவு நோக்கடிப்பியா நீ? என் நிலைமை என்னன்னு உனக்கும் தெரியும். நீயும் என்ன குத்தி காமிக்காத. ஒரு டாக்டரா அவர் தன்னோட கடமையை செஞ்சிருக்காரு. அதுக்கு அவரே பலனை எதிர்பார்க்கல. அதான் அவரே சொல்லிட்டாருல. இப்ப நீங்க எல்லாம் எதுக்கு அவரை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவர் ஒன்றும் மனசார அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாரு. உன்னோட மன திருப்திக்காக வேணா சொல்லியிருப்பாரு. எதையாவது ஆரம்பிச்சு அவர் மனசுல இல்லாத ஆசைகளை நம்ம வளர்க்க வேண்டாம் டிகே. நன்றி சொல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. தயவு செஞ்சு இந்த டாபிக்கை விடு. நீ செஞ்சது தப்பு உன் மனசாட்சிக்கப்படுது இல்ல? ஆனா வீட்டுல இருக்க எல்லாரும் வாய்க்காக பயப்படுற, இப்படிதானே? இப்போ உங்களுக்கு எல்லாம் என்னதான் பிரச்சனை? அங்க என்னடானா ஐஜி அங்கிள் திவாகர் சார் அவ்வளவு அட்வைஸ், இங்க என்னடானா நீ
இப்ப நான் என்னதான் பண்ணணும்? நீ வந்து மனசார மாமா பார்த்து நன்றின்னு சொல்லணும். நான் தனியா வரமாட்டேன். பிரியாவை கூட்டிட்டு தான் வருவேன். சரி நீயும் வரணும். வரேன். போலாமா? ம். வா. வேணாம். டேய் இத குடிடா. என் பேர் பிரதீப் இல்ல சஞ்சய். உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றது? டேய், உங்களுக்கு புரியவே புரியாதா? இந்தாடா இத குடி. என்ன விடுங்க, எனக்கு குடிச்சா வேணாம். நல்லதுடா. டேய் நான் சொல்றத ஐயோ, கேளு எனக்கு பிரதீப். வேணாம். இத குடிடா. ஜூஸ் வேணாம், ஒண்ணு வேணாம். ஹேய், என்னாச்சு? நான் ஒண்ணும் பண்ணல. ஆண்டி தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. நான் தெரியாம தட்டி விட்டேன். நான் போறேன். கிளாஸ்ரா, நீ ஒண்ணும் பயப்படாத. நீ போ போ போப்பா. இடியட், என்னடி இது? என்னங்க இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அழு, நல்லா அழுடி. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் நடக்கும்னு எத்தனை முறை சொன்னேன். நீ ரொம்ப அசால்ட்டா இருந்தல்ல. இப்ப மட்டும் குத்துதே குடையுதேன்னா இப்படி? நடந்து முடிஞ்சத பத்தியே பேசிட்டு இருப்பீங்களா? இப்போ நடந்துட்டு இருக்கத பத்தி பேசுங்க. ஊர்ல எந்த வீட்டு புள்ள காணாம போனாலும் ஓடி ஓடி போய் உழைக்கிறீங்க, தேடுறீங்க. இப்ப சொந்த புள்ளைய குணமாக்க உங்களால முடியல. என்ன வழி? நீதான் சொல்ற. வழி இருக்குங்க, ஆனா உங்களுக்கு தான் மனசு வர மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனையே. டாக்டர் உங்ககிட்ட சொன்னாரு இல்ல, பிரியாவை கூட்டிட்டு வந்து பிரதீப் கிட்ட கொஞ்ச நேரம் பேச விடுங்க, அவனோட நிலைமை கொஞ்சமாவது மாறும்னு சொன்னாரு இல்ல. ஆனா நீங்க தாங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ருத்ரா, நான் இப்ப போய் அவங்க கிட்ட கேட்கவே முடியாது. அவங்க அவமானப்படுத்தி என்ன அனுப்புவாங்க. இது வெளியே தெரிஞ்சா அசிங்கம். ஆமா, இதையே சொல்லிக்கிட்டு இருங்க. இன்னைக்கு கண்ணாடி கிளாஸ தட்டி விட்டவன் நாளைக்கு கத்தி எடுத்து என்ன குத்த வருவான். இப்படியே நிலைமை மோசமாகி அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க. அப்ப வெளியில தெரிஞ்சா உங்களுக்கு நல்ல கௌரவமா இருக்கும்ல. ருத்ரா, எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் அவங்க வீட்டுல போய் கேட்பேன்? உன் புள்ள ஆடினதை விட நீ அங்க போய் ஆடின பெரிய ருத்ரா தான் ஆடுவோம். அவங்க பிரதீப்ப கூட மன்னிப்பாங்க, உன்னை சத்தியமா மன்னிக்க மாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அவன் இந்த வீட்டுக்கு வந்தாகணும். நான் பெத்தது ஒரே புள்ள. அவன் குணமாகி என்ன அம்மான்னு கூப்பிடணும். அது வரைக்கும் இந்த ருத்ரா சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுக்கறேன். ஆரம்பிச்சிட்டியா? இத பாருங்க, நான் சொன்னது செய்வேன், அது உங்களுக்கே தெரியும். போன தடவையே ஒரு பிரச்சனைக்காக கமிஷனர் வரைக்கும் போனவ. உங்க அடி உத மிரட்டலு இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேங்க. ஊருதான் உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படும். இது ஏன் வீடு, நீங்க தான் எனக்கு பயப்படணும். அது சரி. இத பாருங்க, ஏதாவது ஒரு முடிவுக்கு சீக்கிரமா வாங்க. மறுபடியும் சொல்றேன், என் புள்ளைய காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன பண்ணுவ? என் புள்ளைக்காக நான் அந்த பிரியாவையே கடத்துவேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த ருத்ரா நினைச்சா செய்வா. யோசிச்சுக்கங்க. உங்க மரியாதையை நீங்களே காப்பாத்திக்கங்க. உங்களுக்கு 2 நாள் தான் டைம். உமா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? ஏன் அத்தை நீங்க வேற? கோவிலுக்கு போய் கும்பிட்டு நெய் விளக்க ஏத்தி அந்த சாமி உங்களுக்கு என்னதான் பண்ணுச்சு? இங்க பாருங்க, நீங்க இந்த கோயில் கீழுக்கெல்லாம் போயிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல ஒழுங்கு மரியாதையா அந்த மீனா வீட்டுக்கு போறீங்க, அவ புருஷன் கிட்ட பேசுறீங்க. என் புருஷனுக்கு லோன் கொடுக்கறாரா இல்லையான்னு தெளிவா கேட்டுட்டு வரீங்க. இல்லனா என் வழியில அந்த ஆளை டீல் பண்ணிக்கிறேன். என்னம்மா நீ அவரை அந்த ஆளு இந்த ஆளுங்கிற? அவர் இந்த வீட்டுக்கு மாப்பிள, உனக்கு அண்ணன் முறமா? கூட பிறந்த அண்ணனாவே இருந்தாலும் இதுக்கு மேல மரியாதை இல்ல. அவன் இவன் சொல்லலையேன்னு சந்தோஷப்படுங்க. வசிக்குதுரி, கொஞ்சம் வரியா? என் புருஷன் சாப்பிட உட்காந்துட்டாரு. நான் இட்லி தட்டெல்லாம் எடுத்துட்டு போறேன். நீங்க வரும்போது தண்ணி எடுத்துட்டு வாங்க. என்ன இன்னைக்கு மருமக ரொம்ப மிரட்டுறா? இவர் வேற வீட்டுல இல்ல, ரொம்ப மூட் அவுட்டா இருக்கா. இவகிட்ட இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். இவ வேற என்ட்ரி ஆயிட்டா. துவாரகேஷும் சாப்பிட வரானா? அவ்வளவுதான், இன்னைக்கு ஒரு அடி தடி நடக்கதான் போகுது. என் தலை உருளதான் போகுது. கடவுளே,
நீ தாப்பா என்ன காப்பாத்தணும். துவா சாப்பிடலாம். ம். இந்தம்மா அதுல வை. என்ன இன்னைக்கு சரவண ஐஜி கருணாகரன் வீட்ல சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? தட்டு எடுத்துட்டு இங்க வந்திருக்கீங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? எதுக்கு சாப்பிட வந்தவரை வம்பு கிழக்குறீங்க? அவ நிஜத்தை தானம்மா சொல்றா. அவ சொன்னதுல எந்த தப்பும் இல்லையே. என்ன மாமா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு பேசுறீங்க? என்ன அப்படி பேச வச்சிட்டீங்கம்மா நீயும் உன் புருஷனும். டே 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 பேசாம சாப்பிடுங்கடா. நிம்மதியா எங்கம்மா சாப்பிட விடுறாங்க? சும்மா பெருசா பேசி. இவர் நிம்மதி நாங்க எந்த விதத்துல கெடுத்தோமா? ஆமாடா, நீ தான் என் நிம்மதியை கெடுத்த. சரவணன் கிட்ட போய் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி வச்சு அவன் மனசை கலைச்சி எனக்கு லோன் தர மாட்டான். அதனால என் நிம்மதி போச்சு. உன் லட்சணம் அந்த லெவல்ல இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன் கம்பெனி லோனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்னதுக்கு தேவலாம் இழுத்துட்டு இருக்க? உன்னால தானே எனக்கு லோன் தர மாட்டான். இப்ப எம்டி என்ன வேலையை விட்டு போன்றாரு. ரொம்ப சந்தோஷம். என்னைய வேலையை விட்டு ரோட்டுக்கு வர வச்சல. இப்ப நீ வந்து நடு ரோட்டில் நில்லுவா. இந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதானே இருந்த? எவ்வளவு நல்ல மனசு பாத்தீங்களா? என் புருஷன் ஏன்டா ரோட்டுக்கு வந்து நிக்கணும்? ஏன் பிச்சை எடுக்கணும்? இன்னைக்கு நான் ஒரு போன் போட்டேன். ஹாஃப் அன் அவர்ல ஐடி கம்பெனிக்கு ஓனர் அவரு. ஏங்கா தினம் தினம் இதே டயலாக ஏங்கா மறக்காம சொல்லிட்டே இருக்கீங்க? ஆனா போன் மட்டும் பண்ணவே மாட்டீங்க. ஏங்கா போன் பண்றதுக்கு உங்க போன்ல பேலன்ஸ் இல்லையா? நான் வேணா ரீசார்ஜ் பண்ணி விடவா? இல்ல என் போன் எடுத்து தரவா? பாத்தீங்களாங்க அவ எப்படி பேசுறான்னு? எவ்வளவு நக்கல் நையாண்டின்னு பாத்தீங்களா? நேகா உன் வாயை அடக்கிட்டு சும்மா இரு. யாரு வாயிங்க அடங்காது. நானும் என் பொண்டாட்டி எந்த சண்டைக்கும் போக மாட்டோம். வந்த சண்டையை விட மாட்டோம். உன் பொண்டாட்டி வாய் நீ அடக்கு. என் பொண்டாட்டி அடங்குன்னு சொல்ற ரைட்ஸ் உனக்கு கிடையாது. மரியாதை கட்டுடும். அடிச்சா மூஞ்சிக்கு உடஞ்சிடும். நீ என்ன அடிச்சுன்னு வச்சுக்கோ, அது சாதாரணம். நான் உன்னை திருப்பி அடிச்சேன், அது உனக்கு அசிங்கம். உனக்கு என்ன பண்ணி நீ முடிவு படிக்க. அப்புறம் தம்பி அடிச்சா அதுதான் அவமானத்துல அழாத. டேய் டேய் ஏன்டா அப்படி முரட்டுத்தனமா பேசிக்கிறீங்க? பேசாம சாப்பிடுங்கடா. என்னன்னாமா உனக்கு பேங்க்ல லோன் வாங்க துப்பு இல்ல? கல்லு தட்டிக்கு விழுந்ததுக்குலாம் நான் தான் காரணமா? எனக்கு வேற வேலை இல்ல. நான் எதுக்கு சரவண மாமா கிட்ட போய் இவனை பத்தி சொல்லணும்? ஐயோ மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு நினைக்கிறாங்க. நீ பேசாம சாப்பிடுங்க. ஏய் யாரடி பேய்ங்கற? ஐயோ நான் பழமொழி சொன்னேன். இல்ல நீ என்னதான் சொன்ன? சரி உங்க ஆசையை நான் ஏன் கெடுப்பானே? உங்களை தான் சொன்னேன்னே வச்சுக்கோங்க. இப்ப என்ன? ஐயோ இதுங்க ஆரம்பிச்சிடுச்சே. இவனுங்களையாவது சமாளிக்கலாம். இதுங்களை சமாதானப்படுத்த முடியாதே. என்னைய பேய்ங்கற? இட்லி பொடியை தூக்கி கண்ணுல அடிங்கக்கா, அடிங்க பாப்போம். என்னப்பா பேசுங்க. ஐயோ வர வர நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. லிமிட்ல இருந்து இங்க பாருங்க மாமா, மரியாதை கொடுத்தா நானும் கொடுப்பேன். என்ன சீண்டி விட்டா 4 போடு போடாம நானும் விட மாட்டேன். என் கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாமா. உங்க மனைவிய கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. ஏய் என்கிட்ட பேசுடி. என் புருஷன்கிட்ட என்ன பேச்சு உனக்கு? அப்ப நீங்களும் உங்க புருஷனுக்கு புரிய வைங்க. 10 பேரை வேலை விட்டு தூக்கி அந்த குடும்பத்துல நடுத்தரில் நிப்பாட்டினால அவங்க சாபம்தான். அந்த சாபத்தை இப்ப பழிச்சிட்டு இருக்கு. அதான் சரண மாமா மூலியமா சாமி இவன் தலையில மண்ணெல்லி கொட்டுறாரு. வேணாண்டா, ரத்த கலரி ஆயிடும். தப்பா பேசாத. கடைசி எச்சரிக்கை கொடுக்குறேன். இதோட நிறுத்திக்க. மாமா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஐயோ என்ன மாமா ஆச்சு உங்களுக்கு? நல்ல ஆரோக்கியமான சிந்தனை, நல்ல மனநிலைமையில தானே இவ்ளோ நாளா இருந்தீங்க. கொஞ்ச நாளா ஏன் உங்க புத்தி இப்படி மாறிடுச்சுன்னு தெரியல. உங்க தன்னம்பிக்கைலாம் எங்க ஓடி ஒளிஞ்சிருச்சு? உங்க தைரியம் ஏன் மாமா இப்படி வெட்டு குத்து அடிதடின்னு இறங்குது? சத்தியமா சொல்றேன், இது நீங்க இல்ல. யாரோ உங்க மூளைய மழுங்கடிச்சிட்டாங்க. யாரோ உங்களெல்லாம் இப்படி பேச சொல்லி தூண்டுறாங்க. என்ன யாரோ யாரோங்கற? தைரியம் இருந்தா என் பேர் சொல்லு. சரி சொல்றேன். ஐயோ உமா அக்கா தான் உங்க மூளைய மழுங்கடிச்சு இப்படி எல்லாம் பேச வைக்கிறாங்க. உங்க பேரையே சொல்லிட்டேன், போதுமா? யாரடி சொன்ன? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ வேண்டாம், விடுங்க. சும்மா இருமா. விடுங்க. உன்னை என்ன பண்ணீங்க? பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ